ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் ஏரியாவில் எல்லாருக்கும் லா காலேஜ் தெரியும். அந்த லா காலேஜுக்கு நேராக ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்தீங்க. எலிவேஷன் தொடர்ந்து ஒரு 2 கார் நிறுத்தல் அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த ஒரு வீடு. இதோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு வீடு. இது வந்து ஒரு 10 வருஷம் ஆன ஒரு வீடுங்க. இந்த வீடை சுற்றியே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இதுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷன், EB அண்ட் போர்வால் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். டோட்டலாக 3 BHK உள்ள ஒரு வீடு. இந்த வீட்டை சுற்றியே பாருங்கள், ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஒரு 5 அடிக்கு காம்பவுண்ட் போடு. நீங்கள் ஃபுல்லாகவே நடந்து வர மாதிரி ஒரு இடம். அதே மாதிரி இது வந்து ஒரு 10 வருஷம் ஆன வீடுன்னு உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இந்த வீட்டுக்கு ஜஸ்ட் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் உள்ளே வந்தீங்கன்னா அந்த வீடு இருக்கும். இது வந்து ஒரு டைரக்ட் ஓனர் தாங்க, பில்டர்கிட்ட இருக்குது. நீங்கள் நேராக வந்து பில்டர்கிட்ட பேசி ரேட்டை நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,60 lakhs சொல்கிறாங்க, நெகோஷியபிள். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வீடு என்ட்ரியில் ஒரு சேஃப்டி கேட் வச்சு ஒரு மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. வீடு என்ட்ரியில் ஒரு பெரிய ஹாலை தொடர்ந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் ஒரு டைனிங் ஏரியா, ரைட் சைடில் ஒரு கிச்சன் ஏரியா, ஹாலில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம். அதாவது டோட்டலாக 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துடும். மேலே வந்து ஒரு பெட்ரூம். டோட்டலாக 3 பெட்ரூம் உங்களுக்கு இந்த வீட்டில் வந்துடும். பாருங்கள், நல்ல பெரிய ஹாலிருந்து ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வச்சு மேலே போகிறதுக்கான வழி. உங்களுக்கு டிவி யூனிட், பூஜா யூனிட் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. இன்வெர்டர் கனெக்ஷன் வைக்கிறதுக்கு உண்டான இடமும் இருக்குது. இது வந்து ஒரு மணலில் கட்டின வீடுன்றதுனால வீடு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஒரு ஓப்பன் கிச்சன் தாங்க இதுக்கு வச்சுருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து வெளியே அக்சஸ் பண்ணுறதுக்கான சின்ன வழி, ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதிலிருந்து கார் பார்க்கிங்க்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும். ஓப்பன் கிச்சன், அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக டைனிங் ஏரியா, அங்கே சின்னதாக ஒரு வாஷ் பேஷனும் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேன், லைட்ஸ் எல்லாமே கிளியராக போட்டிருக்காங்க. இந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் எதுவும் கிடையாது. காமனாக ஒரு பாத்ரூம் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக வுட் ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்பட எல்லாமே கிளியராக வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸுமே வந்து பாருங்கள் வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க. அடுத்து நம்ம மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. வீடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும். இந்த ரூமில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூமாக தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த ஒரு வீடு. இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து மேடவாக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு வீடு, ரொம்ப லக்ஸுரியான ஒரு வீடுங்க. இப்போ புதுசாக சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வீடு தான் நான் போட போகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேடவாக்கத்தில் தேடிட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து நம்ம கீழே 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அட்டாச்சு பாத்ரூமோட பார்த்தோம். அடுத்து மேலே வந்தோம்னா ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா. இதை நீங்கள் ஹாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கைப்பிடியிலேருந்து எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 10 வருஷம் ஆன வீடு. பாருங்கள், ஒரு சிட் அவுட் ஏரியா ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ரைட் சைடில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தனியாக வருது. இதுலேருந்து வெளியே டெரஸுக்கு போகிறான வழி இருக்குது தனியாக. இந்த ஏரியாவில் தண்ணி ஃபெசிலிட்டி எதுவும் இருக்காதுங்க. மழை பெஞ்சால் லைட்டாக தண்ணி நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணதுனால இந்த ஏரியாவில் இப்போ கொஞ்சம் எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள்.
அதாவது எப்படின்னா எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, போயிட்டுருக்கு. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடு பாருங்கள். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. இதுலேயும் சின்னதாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடு அந்த காலம், அதாவது மணலில் கட்டின வீடுன்றதுனால வீடு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். திரும்ப கமெண்ட்டில் கேட்பீங்க, இங்கே மழை வரும், கப்பல் வரும், அது வரும், இது வரும்னு சொல்லுவீங்க. பட் நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த வீடை பிடிச்சிருக்கலாம், இந்த ஏரியாவில் பிடிச்சிருக்கலாம். நீங்கள் நேரில் வாங்க, விசாரிங்க. வாங்க, தண்ணி வருமா, இல்லை இந்த வீடு எப்படி இருக்குன்னா நேராக வந்து விசாரிங்க. அதுக்கப்புறமே இந்த வீடை வாங்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. பாருங்கள், இந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு டெரஸ்க்கு உண்டான வழி. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடு, அந்த மாடியில் இருக்கிற வீடை சுற்றி வர மாதிரி ஒரு இடம் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 லிட்டர் வாட்டர் டேங்க் மேலே இருக்குது. அதே மாதிரி வீடு வாங்குறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நம்ம 1008 விஷயங்கள், ரொம்ப நாள் கனவு வச்சு நம்ம ஒரு வீடை வாங்குகிறோம். அதனால் நீங்கள் நேராக வந்து விசாரிச்சுட்டே இந்த வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளியராக நான் எல்லாமே கேட்டு வச்சுருக்கேன். அதை மீறியும் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் நீங்கள் நேரில் வந்து விசாரிச்சுட்டு இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணுறான ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த பெரும்பாக்கத்தில் ஒரு வீடு சொல்லியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து மேடவாக்கம், இதில் பெரும்பாக்கம் என்ற ஏரியாவில் சூப்பரான ஒரு வீடு. அந்த வீடு தான் நான் போகிறேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடை வாங்க மிஸ்ஸும் பண்ணிடாதீங்க. நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே பாருங்கள், ஒரு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 5,000 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.